ஒருத்தன் சென்னைக்கு போகணும்னு திருச்சியில் வழி கேட்குறான்னா அவனை கன்னியாகுமரிக்கு வழி சொல்வீங்களா, திருவனந்தபுரத்துக்கு வழி சொல்வீங்களா? சென்னைக்கு தானே வழி சொல்லணும். இதெல்லாம் எப்படி புரிய வைக்க போகிறோம்? நேற்று சட்டசபையில் விளாத்திக்குள் தொடர்ந்த பாலியல் வழக்கு குறித்து எதிர்க்கட்சிகள் பேசினா சம்மந்தம் இல்லாமல் திரு ஆதவர்ஜனா குளத்தூரில் எங்கள் தலைவர் 5 நிமிடம் பேசுறதுக்கு என்ன நடந்தது பார்த்தீர்களா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். குளத்தூரில் நடந்ததுக்கும் விளாத்திக்குளம் பாலியல் குற்றங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? இது வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு அதை ட்ரெண்டிங்கில் கொண்டு வர்றதுக்கு எந்த கேள்வி திசை திருப்பதற்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்வருடைய கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அது உங்கள் கட்சியின் உள் விவகாரம், அது உங்களுடைய ஆட்சி சம்மந்தப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் எதிர்கட்சிகளை பொறுத்தது. பொதுமக்களாக நாங்கள் என்ன முட்டாளா? அவர்கள் எழுப்பியது விளாத்திக்குளம், நீங்கள் பேசுவது குளத்தூர். கிழக்குக்கும் மேற்குக்கும் எப்படி நீங்கள் முடிச்சு போடுறீங்க? கிழக்கு ஒரு பக்கம், மேற்கு ஒரு பக்கம், மறந்துடாதீங்க. மக்கள் எல்லா நாளும் முட்டாளாவே இருக்க மாட்டாங்க. எங்கள் வெற்றி தலைவர் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம், நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்கள் பேசுறாரு. கரூர்ல அவங்க வெற்றி தலைவர் தவிக்க விட்டுட்டு ஓடி போனீங்க. திரு விஜய் அவர்கள் தான் மனபருத்தத்தில் இருந்தாரு, வாயை திறக்கல. நீங்களே எங்க போனீங்க ராஜ்மோகன் அவர்களே? ஒருத்தராவது ஒரு வார்த்தையாவது பேசுனீங்களா? கரூர் 41 பேர் செத்தது யாரால எதாலங்கிறதெல்லாம் சிபிஐ விசாரணை முடிவில் வரட்டும். அதுக்காக ஒரு வார்த்தை யாராவது வாயை திறந்துருப்பீங்களா? புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க? சட்டசபை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்படும் அப்படிங்கிறீங்க. ஆனா என்ன பண்ணிருக்கீங்க? நேற்று நேரலையே கட் பண்ணிருக்கீங்க. எது ஜனநாயகம்? நம்ம என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தோமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? மடைமாற்றும் அரசியலை தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களுடைய பதில்கள் மூலமா எதிர்கட்சிகள் திணறடிங்களேன். நீங்க கொடுக்குற பதில்கள் மூலமாக எதிர்கட்சியின் வாய் அடைங்களேன். நமக்கு எங்க நேரம் இருக்கு? ஒரு சனிக்கிழமை யாரை சேர்க்கணும், எந்த கட்சியை உடைக்கணும், எப்படி நம்ம மேலே வந்து உட்காரணும், யார் வாய் எதால மூடணும், இந்த மாதிரி எண்ணங்கள் தானே ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களுக்கான அரசாங்கங்களை செய்கிறீங்களா? எதற்காக நேரில் நிப்பாட்டினீங்க நேற்று? அதுக்காக பதில் இருக்கா? எந்த பதிலும் இருக்காது. தொழில்நுட்ப கோளாறு ஒரு நியமனம் நமக்கு நிற்குது. அது எப்படி சரியா எதிர்கட்சி தொழில் தலைவர் பேசும்போது தொழில்நுட்ப கோளாறு வந்துடும். அதெல்லாம் போகட்டும். விளாத்திக்குளத்துக்கும் ஆதவர்ஜனா பேசிய குளத்தூருக்கும் என்ன சம்பந்தம்? மனசாட்சி உள்ளவர்கள் பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.